பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அவங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு உணர்த்துகிற எல்லா காரியங்களையும் நம்ம சில நேரங்களில் அசட்டையாக எண்ணுகிறோம். அதனால் நம்ம நிறைய பிரச்சனைகள்லையும் நிறைய மன உளைச்சல்கள்லையும் மாட்டிக்கிறோம். பாருங்கள், நம்ம உணர்த்தப்படுகிற நேரத்தில் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இடத்துல ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்றத நம்ம தேவ சமூகத்தில் வச்சு பார்க்கணும். பாருங்கள், ஒருவன் நீதிமான் அல்ல, எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது தப்பிதங்கள் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆவியார் என்ன செய்வார்னா, நம்ம சொன்னது எல்லாத்தையும் நமக்கு திருப்பி நினைவுபடுத்துவார். நம்ம என்ன காரியங்களை செஞ்சோன்றதை நினைவுபடுத்துவார். ஆவியானவர் இடத்துல நம்மளுடைய சமூகத்தில் ஆவியானவர்கிட்ட நம்ம போய் கேட்கும் பொழுது அவர் நினைவுபடுத்துகிற காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆமாம் ஆண்டவரே நான் இதை செஞ்சிட்டேன், நான் இந்தமாரி பண்ணிட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளுடைய கல்வாரி ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்திகரித்து ஈசோப்பினால் சுத்திகரித்து நம்மளுடைய நெருடலான சூழ்நிலைகளையும் நம்ம நெருடலான போராட்டங்களையும் எல்லா முடக்கங்களிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய இரக்கத்தினால் நம்மளை முடிசூட்டுவார். ஆமென். இந்த காலை வேளையில் அப்படி உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அறிந்து செய்த தவறுகளை காட்டிலும் அறியாமல் ஆண்டவரே எங்களோட வாயின் வார்த்தைகளால் நாங்கள் செய்த அநேக பாவங்கள் உண்டு. ஆண்டவரே, இருதயத்தில் குத்தப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நீர் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்க எல்லா கபடான காரியங்கள், மீறி பேசின வார்த்தைகள், தேவனை பிரியப்படுத்தாதபடி என்னுடைய சூழ்நிலையை நாங்களே கடினப்படுத்தி கொண்ட வார்த்தைகள், ஆண்டவரே நெருடலான சூழ்நிலையை உருவாக்கின வார்த்தைகளை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரே இதை நிமித்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, ஆண்டவரே இதை நிமித்த பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காதபடிக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான்னு சொல்லிக்கிறோங்க. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காட்டுங்க. அதை ஆண்டவரே ஒத்துக்கொள்ளுதான தன்மை ஆண்டவர்களுக்கு உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அதை அறிக்கை செய்து அவர்கள் விட்டுவிடத்தக்கதாய் ஆண்டவரே அந்த ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை அவங்களுக்கு உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்படியாக ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள், எப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசியிருந்தாலும், ஒருவர் பேசியிருந்தாலும் தேவ பிரசன்னத்தினால ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே என்னோட கூட சேர்ந்து ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஜனத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை மீட்டெடுக்கும் பொருட்டாக கர்த்தர் தம்முடைய கல்வாரி ரத்தத்தில் சிந்தினதுனால ஆண்டவரே அவளை கழுவும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. அப்பா, நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே பாவத்தை மறைக்கிறதை காட்டிலும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. இரக்கம் பெறுவதற்காக ஆண்டவரே அவங்களுக்கு மனப்பக்குவங்கள் உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசு நாமளே தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலேருந்து, அந்த நடுநான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.